முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. கையில இருந்த காசை ஃபுல்லா கரைச்சிட்டாளுங்க. 2000 தான் வச்சிருந்தேன், அந்த 2000மும் போச்சு. இனிமே இவளுங்கள்லாம் ஆயிட்டுன்னு கடைக்கெல்லாம் வரக்கூடாதுமா. அவன் அப்பங்காரங்கிட்டயே விட்டுடணும். நீங்களே போய் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கோங்க, நான்லாம் வாங்கி தர மாட்டேன்னுட்டு. அம்மா நல்லா புலம்பிட்டே வரா பாரு. ஆமா, நம்ம காதலே வாங்காத மாதிரி போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கோ, ரோடுன்னு கூட பார்க்காத நம்ம உரிச்சு தள்ளிடுவா. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சரி விடுங்கக்கா, பிள்ளைங்களுக்கு தானே வாங்கி தரீங்க. அப்படி இல்லை சின்ன குழந்தை. சரி வாங்கி தந்தமே, அம்மா இப்படி புலம்பின்னு வராளே, என்னம்மா ஏது, இனிமேட்டு வாங்க மாட்டோம் ஏதாவது சொல்லுதுங்களா பத்தியா? எங்கேயாவது புலம்பின்னு வா, நான் மாட்டுன்னு போறேன்னுட்டு 2 போகுது. இப்போ அவளுங்க கேட்கணும்னு தான் நீங்க இப்போ சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை, என் ஆதங்கத்தை யார்கிட்ட தான் நான் கொட்டுறது? எனக்குள்ளாருக்கே நான் பேசின்னு வர வேண்டியதுதான். சரி வாங்கக்கா. பிள்ளைங்களா, அக்கா என்ன விட்டா அப்படியே நடந்து போயிட்டே இருப்பீங்க போல இருக்கே. வாங்க, ரோடு கிராஸ் பண்ணும். சரிங்கக்கா. வாங்க, இப்படி அப்படியே எரும மாடு மேல மழை பெய்யற மாதிரி போவீங்க 2 பேரும். எம்மா, ஏன் இப்படி ரோட்டெல்லாம் கத்திட்டு வர? அக்கா, ரோட்ல இப்படிலாம் திட்டாதீங்கக்கா. சரி, நான் எதுவும் சொல்லல, வாங்க. மகாராணிங்களை எதுவும் சொல்லக்கூடாது. இவளுங்க வாங்கின துணியை மட்டும் நான் தூக்கின்னு வரணும். நாங்களும் தானே தூக்கிட்டு வரோம். உங்களுக்கு வாங்கின துணியை நீங்க தூக்கிட்டு வாங்க. என் தலையில எதுக்கு கட்டுறீங்க? நான் என்ன சுமதாங்கியா உங்களுக்கு? அக்கா கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். இப்போ எதுக்கு தான் இப்படி கத்திட்டு இருக்கீங்களோ தெரியலையே. ஐயா, அதெல்லாம் வேணாம்மா, நானே தூக்கிக்கிறேன். கொடுங்கக்கா என்கிட்ட. இல்ல இல்ல வேணாம். கொடுங்க சும்மா. அவ்வளோதான், வாங்கியாச்சு. வாங்க போலாம். கருவை புருன்னு வண்டி போயினே இருக்குது. ரோட கிராஸ் பண்றதுக்கே பயமா இருக்குதுமா. ஆமாக்கா, இப்பெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்குது ரோடு கிராஸ் பண்ணவே. எங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம எங்கேயும் ஓரமா போனாலும் நம்மள தேடி வந்து இடிக்கிறதுக்குன்னே வருதுங்க. ஆமா. நம்ம உமா இருக்கால, ஆமா, அவளோட தாத்தா தெரியும்ல உங்களுக்கு? நல்லா தெரியுமே, தங்கமான மனுஷன். அவரு இறந்ததும் அப்படிதான். என்னமா சொல்ற? ஆமாக்கா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு கிட்ட போயிட்டாரு. எவ்வளோ ஒருத்தவன் நல்லா குடி, அவ வந்து இது பெங்களூர்காரி போல இருக்கு, நல்லா குடிச்சிட்டு வந்து ஏத்திட்டு இருக்கா. ஐயோ, அப்படியா நடந்தது? ஆமாக்கா, இதெல்லாம் கேட்கும் போது கோவமா வருது. கடைசியில அந்த பொண்ணுக்கு தான் எல்லாம் சப்போர்ட் போட்டு நின்று இருந்தானுங்க போல இருக்கு, இவரு தூக்காத. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனதுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் எதுவும் பார்க்கல போல இருக்கு. ரொம்ப நேரமா போட்டு வச்சிருக்கிறானுங்க அப்படியே எமர்ஜென்சிலேயே. யாரும் எதுவும் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணல போல இருக்கு. அட பாவமே. என்ன பண்றது, ரோட்ல கிராஸ் பண்ண கூட பயமா இருக்கு. உஷா, என்னடி? பின்னாடி பாரு, பர்கர் கடை. ஆமா இருக்கு. என்ன இப்ப? அம்மா கிட்ட வாங்கி கேட்கலாமா? மகளே, இன்னைக்கு நீ அடி வாங்காத போக மாட்ட போல இருக்கு வீட்டுக்கு. ஏனா ஏற்கனவே அவ காசை எல்லாம் நம்ம கரைச்சிட்டோம்னுட்டு பயங்கர கோவத்துல இருக்க அம்மா. இதுல வேற நீ வேற பர்கர் வாங்கி கேட்க போறியா? கேட்டு எங்கேயாவது செருப்படி வாங்கிக்கோ. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. அப்படி நீ மினுக்குவ. நான் கேட்டு வாங்கின உடனே நீனும் சாப்பிடுவல்ல நல்லா. ஃபர்ஸ்ட் நீ கேளுமா, உனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாரு, அடிதான் விழும். பிள்ளைங்களா, 2 பேரும் கையை பிடிச்சுக்கோங்க, பத்திரமா வாங்க. சரிம்மா. ஐயோ, மழை வேற பிடிச்சிக்கிச்சு போலயே. ஆமா தாத்தா, ரொம்ப நல்ல மழை. ஜாலியா இருக்குது மழையில. இவளுக்கு எல்லாமே ஜாலி தான். அந்த தம்பி எப்படி வீட்டுக்கு போவோம் இப்ப? பரவாயில்ல பாட்டி, நான் ஆட்டோ பிடிச்சி போய்ப்பேன். வேணாப்பா, ஆட்டோலாம் பிடிக்கிறது வேணாம். நான் உனக்கு டிரைவர் போட்டு அனுப்புறேன், உன்னை வீட்டுல விட்டு வந்துடுவான். ஐயோ தாத்தா, பரவாயில்ல தாத்தா, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். இல்லப்பா, நீ டிரைவர் நான் போட்டு அனுப்புறேன், நீ வீட்டுக்கு போயிடு. சரிங்க தாத்தா. எப்பா, அந்த ரைட் சைட்ல ஒரு வீடு இருக்குல்லப்பா? ஆமா தாத்தா, அதான்ப்பா நம்ம வீடு, போயிடுப்பா. சரிங்க தாத்தா. தாத்தா, இந்த வீடுங்களா? ஆமாப்பா, இந்த வீடு தான், உள்ள போ. நான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன், அதான் கதவு திறந்து வச்சிருக்கோம். சரி தாத்தா. என்ன இவங்க போனவங்கள ஆளை காணோம், மழை வேற பின்னி எடுக்குது. எங்க இருக்காங்க என்ன? ஒரு ஃபோன் இல்லை இந்த வள்ளிக்கு. பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலா, சாப்பிட்டுதுங்களா என்னன்னு கூட தெரியலையே. பேசாத நம்மளே சோறு வடிச்சிடலாமா? ஃபோனை போட்டு பார்ப்போம் என்ன சொல்றான்ட்டு.
எங்க இருக்கா, என்ன பண்றா, ஏதாவது ஒரு தகவல் கொடுத்தா தானே. ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. The mobile number you have dialed is currently busy. Please try again later. நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள முடியாது. இவ போனை எதுக்கு தான் வச்சிருக்காளோ தெரியலம்மா. எந்த நேரமும் பிஸி, தொடர்பு கொள்ள முடியாது. ஐயோ. வாங்க எல்லாரும். எதுவும் வரல பாருங்க, சீக்கிரம் வாங்க. ஏம்மா 2 பேரும் கையை பிடிச்சின்னு வாங்க. வரமா. ஐயே மழை வந்துடுச்சே, சீக்கிரம் ஓடியாங்கடி. ஐயே எந்த நேரத்துல வந்துக்குது இந்த மழை. எட்டி ஓடி வாங்க பார்க்கலாம், சீக்கிரம் ஓடிட்டு வாங்க. சின்ன குழந்தை வா சீக்கிரம். ஐயோ வள்ளியக்கா என்ன பிடி உஷா கணக்குல ஓடுது. உஷா அம்மா பாரு எப்படி ஓடுறா பாரு. ஆமா போ. நீ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? எனக்கு இடி சவுண்ட்னாலே பயம், உனக்கு தான் தெரியும்ல. ஆமா ஆமா வா சீக்கிரம் போயிடலாம். இல்லைங்களா, வாங்க சீக்கிரம். இடி இடிக்குது பாருங்க, ரொம்ப மழையா இருக்கு, சீக்கிரம் வாங்க. அக்கா வரோம். சின்ன குழந்தை வா சீக்கிரம். ஐயோ அம்மா, எப்படி வந்தாச்சுப்பா அம்மா. எட்டி வாங்க சீக்கிரம். மழையை பார்த்தா போதும் அப்படியே நின்னுடுங்க. அம்மா வந்துட்டோம்மா, வாங்க உள்ள வந்து உக்காருங்க. மழையில நல்லா ஆடிட்டு சளி கிளி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் ஏன் உயிரை வாங்குவீங்க? உனக்கு என்ன வா. அம்மா பயமா இருக்கும்மா, இடி இருக்குதுமா. சரி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போய் உள்ள போய் உட்காரு, இப்போ பஸ் வந்துடும், போயிடலாம். வாப்பா தம்பி வா. தாத்தா நல்ல பெரிய வீடா இருக்கே. ஆமாப்பா உட்காருப்பா. சரிங்க தாத்தா. தாத்தா நீங்களும் உட்காருங்க. நீ என்ன உட்கார வச்சிட்டீங்க? நான் உட்காரேன். வாமா வசந்தி உட்காரு. எங்க என் பேத்திய காணோம்? வந்துட்டேன். பாத்தீங்களா, எங்கேயாவது ஒரு பெரிய மனுஷி தானே இருக்குதா? குழந்தை தானே வீடு. அப்பா டீ குடிக்கிறியா இல்ல காஃபியா இல்ல ஜூஸாப்பா? இல்ல தாத்தா எனக்கு எதுவும் வேணாம், நான் வீட்டுக்கு போகணும், அதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஏதாவது குடிச்சிட்டு போப்பா. நான் இன்னொரு தடவை வரேன் பாட்டி. சரிப்பா, இன்னொரு தடவை கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வருமே தாத்தா. சரி. உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. சரி. என் நம்பர் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க, எந்த நேரமானாலும். சரி. ரங்கா. ஐயா வந்துட்டீங்களா? அம்மா உங்களுக்கு எதுவும் இல்லையே? இல்ல ரங்கா, எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன். ரங்கா தாத்தா, இவங்க வேணும்னே நடிச்சிருக்காங்க, சும்மா உலகலாக்கி. ஆமாண்டி நடிக்கிறேன். சின்னம்மாவுக்கு எப்பயுமே விளையாட்டு தான். ரங்கா. ஐயா எங்க டிரைவர் பையனை காணோம்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான், அதை கூப்பிட்டு வரேன். சரி கூப்பிட்டு வா. எல்லாருக்கும் வந்து ஜூஸ் எடுத்துட்டு வந்துரு. தாத்தா எதுவும் வேணாம் தாத்தா, இருப்பா, டிரைவர் பையன் வர வரைக்கும் ஜூஸாவது குடிப்போம். சரிங்க தாத்தா. சரிங்க ஐயா, நான் 4 ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ, ஜூஸ் எடுத்துட்டு வந்துட்டு அவனை கூப்பிட்டு வந்துரு. சரிங்க. ஏக்கா மழை ரொம்ப பெய்யுதுக்கா. இப்ப நம்ம வீட்டுக்கு போறதா நேரம் இல்ல. வள்ளியக்கா வீட்டுக்கு ஓடு. சரி. ஏக்கா பார்த்து வாங்க, வழுக்குது. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ ஃபர்ஸ்ட் போய் கதவை தட்டு. இவளுக்கு போய் நல்லது சொன்னோம் பாரு. 4 முடி எங்கேயாவது உழுந்து வாரு. அம்மா ஐயோ முது போச்சே. ஐயக்கா சொன்னமுல்ல அங்க வழுக்குதுன்னு. எந்த நேரத்துல எது பேசணும்னு உனக்கு தெரியாது, வந்து கையை கொடு. இதுக்கு தான் ஊந்து வாரி இருக்க. இப்ப கையை கொடுக்க போறியா இல்லையா? அம்மா முது வேற வலிக்குது. சரி வாங்க போவோம், மெல்ல. ஐயோ தேவையா இதெல்லாம்? சரி போ, கூட்டு போ. ஐயோ முது வலிக்குது, பார்த்து போங்க. ஏக்கா வள்ளியக்கா. நீ என்ன சின்ன குழந்தை அப்படியே நிக்க போறியா? ஐயோ வரேன்க்கா, என்னையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன பண்றது, நீங்க பண்றது அப்படி டென்ஷன் ஆகுது. பஸ் ஸ்டாண்ட் உள்ள போறதுக்கே குனிஞ்சிட்டு தான் போகணும் போல நானு. இப்போ போய் இந்த மழை வந்து இப்படி உயிரை வாங்குது. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானேக்கா.
நைட்டு எப்படியும் மழை வரும்னு சொன்னேன்ல. ம் நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். பேசாத பிள்ளைங்களுக்கு போட்டு பார்க்கலாமா? ஏக்கா வள்ளியக்கா யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல இருக்கு. ஏக்கா வரமா வரேன். அது வாங்கம்மா உள்ள வாங்க. என்னம்மா ஆச்சு வதா? என்னம்மா ஆச்சு வதா? என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லைண்ணா, வழி கடிச்சிக்கின்னு ஓந்துது. என்னக்கா அதான உண்மை? சரிம்மா வாங்க வாங்க, வந்து கொஞ்ச நேரம் உட்காரு வா. அப்படிதான் மெதுவா உட்காருங்க. ஏம்மா ஏதாவது தைலம் ஏதாவது எடுத்துட்டு வரவாம்மா? இல்லைண்ணா வேணாம். அக்கா இல்லையாண்ணா? கடைக்கு போனாலுங்கம்மா. கடைக்கா? ஆமா, பொண்ணுங்களுக்கு இந்த காலேஜ் போகுது பத்தியா, அது சும்மா ட்ரெஸ் எல்லாம் கேட்டுச்சுங்க, அதனால போனேன். எங்க கிட்ட சொல்லவே இல்லையாண்ணா? திடீர்னு தாம்மா பிள்ளைங்க கேட்டுட்டே இருந்ததுன்னுட்டு போனான். சரிண்ணா. ஏதாவது சாப்பிட்றீங்களாம்மா? கொஞ்சம் காப்பி இருந்தா நல்லா இருக்கும். அட பக்கி. சரிம்மா, நான் போட்டு வரேன். ஏதாவது தைலம் வேணா கேளுமா? சரிங்கண்ணா. அண்ணா என்னம்மா? காப்பிக்கு தொட்டுக்க ஏதாவது பஜ்ஜி இல்லைன்னா பிஸ்கெட் அப்படி இருந்தா எடுத்துட்டு வாங்கண்ணே. பஜ்ஜி எனக்கு சுட தெரியாதுமா, பிஸ்கெட் வேணா இருக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். சரி போங்கண்ணே. அடச்சி அல்ப வந்து உக்காரு வா. சரிக்கா. பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்ல. ஏவ பாத்தியா வள்ளியக்கால நம்மள விட்டுட்டே போயிட்டாங்க பாரு. ஆமாக்கா, அவங்களுக்கு என்ன அவசரமோ? இல்ல இல்ல, இந்த சின்ன குழந்தைய சேர்த்து தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சின்ன குழந்தை வீட்டுக்கு போனேன். அவன் மாமியார் சொல்லிச்சு வீட்லயே இல்ல, அவ இந்த வள்ளி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க வந்திருக்கானா, அவதானே கூட்டின்னு போயிருக்கா. ஆமா, அப்ப ரெண்டு பேருமே நம்ம கிட்ட சொல்லலையே. ஆமா, நமக்கு தெரியாத நல்ல புடவையெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்க நல்ல மினிக்கிட்டு வருவாங்க. டேய், உன்னால எங்க அம்மா கிட்ட நான் இன்னைக்கு திட்டு வாங்க போறேன்டா. வாங்கிக்கோ மச்சான், எனக்காக தானே வாங்குறேன். சொல்லுவேடா சொல்லுவேன். சரி சரி புலமாதடா, இரு அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது, அங்க நிறுத்துறேன். டேய், நீ தானேடா பர்கர் வாங்கி சாப்பிடலாம் கூப்பிட்ட, இன்னமும் எனக்காக வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ற. நான் தானே கூப்பிட்டேன், ஆனா உங்க அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொன்னது நீ தானேடா. அங்க போனதுனால தான் லேட்டு. டேய், அது எங்க அம்மா போயிட்டு வர சொன்னாங்கடா. சரி இரு, அங்க ஒரு பஸ் ஸ்டாப் வருது, அங்க நின்றுட்டு போலாம். அதை முதல்ல செய், குளிருது எனக்கு. டேய் வா, இங்க நிப்போம். டேய், நம்மளே மழையில ஓரமா நிப்போன்னு வந்தா இங்க எல்லாம் லேடிஸா இருக்காங்களேடா, எப்படி நம்ம போய் அங்க நிக்கிறது? வேற வழி இல்லை மச்சான், இங்க தான் நின்று ஆகணும். இந்த பஸ் வந்துடும், அவங்களாம் போயிட்டு வாங்க, நம்ம போய் உட்காந்துக்கலாம். சரி. அட உஷா தானே அது? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அம்மா, அர்ஜுனா 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 அர்ஜுனா. ஓ, இடினா பயமோ? ஒன்னும் ஆகாதுமா, ஒன்னும் ஆகாது. அர்ஜுனா 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 அர்ஜுனா